அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தலைப்பு நட்சத்திரம் என்பது. ஏற்கனவே 9 கோள்கள் 12 ராசிகள் என்பதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு தலைப்புமே மிக ஆழமானது, அகலமானது, உயரமானது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே நான் முதலாக வகுப்பு ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை சொன்னேன். ஜோதிடம் என்பது கடலை போல. அந்த கடலில் நான் எவ்வளவு மணி நேரம் வகுப்பு எடுத்தாலும் ஒரு டம்ளருக்கு மேலே என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நட்சத்திரம் என்பதை பற்றி, அந்த நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் எவ்வாறு பங்கு பெறுகிறது, நட்சத்திரத்தினுடைய வேலைகள் என்ன, ஜோதிடத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம், அந்த நட்சத்திரங்கள் மனிதனுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறதா என்பதை பற்றி தான் இந்த ஒளிப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சூரியன் என்பது கோள்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூரியன் என்பது ஒரு நட்சத்திர வகை என்பதும் இரு வேறுபட்ட தன்மைகளை உடைய அமைப்பு என்பதையும் நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் என்பது நட்சத்திரத்திலையும் வரும், கோள்களிலும் வரும், இரு தன்மைகளை உடைய அமைப்பு தான் இந்த சூரியன். சூரியனை போலவே எண்ணற்ற நட்சத்திரங்கள் பால்வெளி வீதியிலே பரவி கிடைக்கின்றது. அந்த பால்வெளி வீதியிலே ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். விமானத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, விமானத்தில் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே விமானம் பறக்கும்போது ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா கீழே ஒன்றுமே தெரியாது. மேக கூட்டங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்கும். அந்த பஞ்சு பஞ்சாக இருக்கக்கூடிய மேக கூட்டத்தில் பஞ்சில் இந்த வண்டி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை மேலே உத்து பார்க்கும்போது வான் வெளியில் ஒளியினுடைய பிளம்புகளை நாம் பார்க்கலாம். வேலூருக்கு பக்கத்தில் கண்ணூர் என்ற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு முறை சென்றிருந்தோம். ஆசியா கண்டத்திலேயே 2வது மிகப்பெரிய வானியல் ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. நாங்கள் தெரியாதனமாக அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா அதோடைய கண்ட்ரோல் பெங்களூரில் இருக்குது. நீங்கள் வித்தவுட் பெர்மிஷனில் வந்துருக்கீங்க, பெர்மிஷன் இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் கூட வந்தவங்க பூராமே பெரிய பெரிய கான்டாக்ட் உடையவங்க, விஐபி உடையவங்க. உடனே அந்த கண்ணூர் வாசல்லேருந்து தொலைபேசியில் நிறைய இடத்துல ஃபோன் பறக்குது. ஃபோன் பறந்து ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் லெட்ரு கொடுத்து நீங்கள் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர முடியும், அப்படி ஃபோன்லேயே வாங்கிட்டீங்க, நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை அனுமதித்தாங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது தொலைபேசியை நீங்கள் அணைத்து விட வேண்டும், வெளிச்சம் ஆஃப் பண்ணிடுங்கன்ட்டாங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்கன்ட்டு. அதிலிருந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது அந்த டெலஸ்கோப். அங்கே போய் பார்த்தோம். ஒரு 10 சென்ட் வீடு அந்த அளவில் ஒரு டெலஸ்கோப் இருக்குது. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்புக்குள்ளே பார்த்தோம்னா இன்னமும் நினச்சா உடம்பு எனக்கு புல்லரிக்குது. வானத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒளி பொருந்திய நட்சத்திரங்கள் காட்சி அளிக்கிறது. அப்படி அவ்வளோ பிரைட்டு. ஒரு நட்சத்திரத்தை க்ளோஸப்பாக வச்சுருக்காங்க, ரொம்ப க்ளோஸப்பாக. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பாக இருந்தது. அங்கே ஒருத்தர் ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட். அவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா,
அதோடைய நகர்வுகளை ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது, எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவருடைய டியூட்டி. அவர் டியூட்டி முடிஞ்சு இன்னொருத்தர் வர்றாரு, அந்த டியூட்டி அவர் செய்கிறார். இப்படி வானத்தை நீங்கள் ஒரு கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் பேசும்போதே உங்களுடைய இமேஜினேஷன் வானத்துக்கு போயிருந்தோம். ஒளியினுடைய தாக்கம் என்பது இன்றைக்கு மனிதனுக்கு வருகிறது. அந்த சூரியனைப் போலவே பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் வான்வெளியில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 27 நட்சத்திரங்களை மட்டும் எப்படி எடுத்தார்கள்? அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிக்கல, அறிவியல் நுட்பம் கண்டுபிடிக்கல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எதை வைத்து கண்டுபிடித்தார்கள்? கண்ணால் பார்த்து கண்டுபிடித்தார்களா? இல்லை, கண்ணை மூடி நட்சத்திரங்களை கண்டுபிடித்தார்கள். கண்ணை மூடி ஞானக்கண் என்ற கண்ணின் மூலம் அட்டமாசித்து மூலமாக வான்வெளியில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை முனிவர்கள் கண்டறிந்தார்கள். அந்த நட்சத்திரங்களிலே 27 நட்சத்திரங்கள் மனித வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இருப்பதாக உணர்ந்தார்கள். ஏன் அந்த 27 நட்சத்திரங்களை மட்டும் அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த 9 கோள்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்தார்கள். 9 கோள்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். இன்னமும் பல நட்சத்திரங்களை நாசா நிறுவனம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களையோ புதுசான விஷயங்களையோ வானியல் ஆய்வை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. வானியல் ஆய்வு என்பது உலகம் முழுவதும் போட்டி போட்டுக்கிட்டு, அமெரிக்கா ஒரு பக்கம் போட்டி போடுது, ஒரு பக்கம் இந்தியா போட்டி போடுது, ரஷ்யா போட்டி போடுது. எல்லா நாடுகளும் இந்த வான்வெளியை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான விண்மீன்கள் இருந்தாலும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் 27 நட்சத்திரங்களை மட்டும் நாம் முனிவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த 27 நட்சத்திரங்கள் பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஜோதிட முனிவர்கள் தங்களுடைய அட்டமாசித்து மூலமாக கண்டறிந்து இவற்றை வகைப்படுத்தினார்கள். இதற்கு என்ன காரணம்? இது நவக்கோள்களைப் போலவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் உடையது. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் உடையது. ஒரு பாதம் 3 டிகிரி 20 மினிட்ஸ் கலை. அப்போ 3.20 பாகைகளாக பிரித்தார்கள். ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரத்தை என, ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் என 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களும் அதன் 108 பாதங்களும் அமையப்பெற்றது. 27 × 4 27 × 4 பெருக்கினீங்கன்னா 108 பாதங்களாக பிரித்தார்கள். அதாவது அந்த ராசிக்கு நட்சத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், பிறக்கும்போது ஒரு மனிதன் எந்த நட்சத்திரத்தின் மூலமாக ராசி செல்கிறதோ அதை ஜென்ம நட்சத்திரம் என்று சொன்னார்கள். சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் வழியாக பயணம் செய்யும் போது
ஒரு குழந்தை ஜனனமாகிறதோ அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் என்று பெயர். அப்போ ராசி என்ன, லக்கணம் என்ன, உங்களது நட்சத்திரம் என்ன என்று கேட்பார்கள். இந்த 3 விஷயங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அடுத்து பஞ்சாங்கத்தில் 3வது இடத்தை பிடிக்கிறது. 5 அங்கங்களில்